சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதிமுகவில் இணைந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன், இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழகத்தில் திராவிட கட்சிகளாக அறியப்படும் அதிமுகவும் திமுகவும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால் திணறி போய் இருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது திமுகவை தனது அரசியல் எதிரி என்று கூறிய விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லப்பட்டது. இதனை உறுதி செய்யும் வகையில் அதிமுக பரபரப்பில் தாவேகா கொடி பறந்ததை கண்டு இபிஎஸ் பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று கூறியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது புதிய திருப்பமாக அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய் மறைமுகமாக அதிமுகவை வீழ்த்தும் நோக்கில் செயல்பட்டு வருவதாகவும் தகவல் வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்துள்ளதாக ஒரு கருத்தாக கருதப்படுகிறது. இபிஎஸ் அதிமுக தலைவராக பதவியேற்ற பிறகு சசிகலா, ஓபிஎஸ் டிடிவி தினகரன், தற்பொழுது புதிதாக கண்டறியப்பட்ட செங்கோட்டையன், சத்தியமாமாக போன்ற பல்வேறு முக்கிய அதிமுக தலைவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களை அவர் கட்சிக்கு வர சொல்லியிருப்பதை அடுத்து தகவல் ஒன்று நம்மளுக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது மேலும் இபிஎஸ் பதவி காலத்தில் இதுவரை நடந்த தேர்தலில் அதிமுக தொடர் தோல்விகளை மட்டும்தான் சந்தித்து வருகிறது. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்திருக்கும் விஜய் தனது அடுத்த பிரச்சாரத்தில் அதிமுகவையும் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றுதான் கூறப்படுகிறது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சியில் நிலவரம் பிரிவுகளாக இரட்டை இலை தலைமை பிரச்சனை மற்றும் தலைமைக்கு எதிரான உட்கட்சி பூசல்கள் போன்றவை அதிமுகவின் பலவிதமான கூறுகள் கூறப்பட்டு தான் இருக்கிறது. விஜயின் வருகை கட்சியின் ஒற்றை இலக்கு வாக்குகளை மேலும் இதனை பற்றி விவரமாக அதிமுகவை மேலும் பலவிதமான வாய்ப்புகளிலிருந்து தக்க வைத்து கொள்ளுமா? இதற்கு முன்னால் ஒரு முறை அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்த்து புகழேந்திய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் பிரிந்த கட்சியுடன் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் கட்சியுடன் கூட்டணி வைத்து விரும்புவா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்று பார்த்தால் ஒருபுறம் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள். அதிமுகவில் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த கட்சியில் ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நிறைய விதமான 2026 இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நிறைய விதமான அதாவது உதவிகள் செய்து கொண்டு இருப்பார்கள் என்று நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் நடக்குது அப்படின்னு. ஏனென்று பார்த்தால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது பற்றி தீவிரமாக இறங்கி உள்ளதாகவும் நினைக்கப்படுகிறது. இதனையடுத்து ஓபிஎஸ் அவருடைய கொள்கை அடிப்படையில் என்ன மாதிரியான சூழல் மாறும், அதாவது டிடிவி தினகரனும் அவருடைய கொள்கையின் முடிவு என்னவாக இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பீர்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.